சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 58. பாருங்க, சாய்பாபா பத்தி, அவருடைய மகிமை பத்தி ஐயப்பன் ஒவ்வொரு நாளும் அவரோட மகிமை என்ன புரிய வச்சாரு. அவரை சாய்பாபா கும்பிட வச்சாரு. அந்த கருணையின் வடிவான சாய்பாபாவை வீட்டுக்கு வர வச்சாரு. அவருக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியத்தையும் கொடுத்தாரு. எங்கு சென்றாலும் சாய்பாபாவோட அனுகிரகம் இந்த பிள்ளைக்கு கிடைக்க செய்தார் பகவான் ஐயப்பன். சொன்ன பாருங்க. அதே மாதிரி முருகப்பெருமானின் அருளியை நான் சொல்லணும் நானு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பகவான் ஐயப்பன் முதலாக தன் பிள்ளை எவ்வளவு பக்தி கொள்கிறானோ என்று சோதித்து பார்த்தான். சாதாரணமா வீட்டுக்கு வரலங்க அவரு. எப்படி தன் பிள்ளையை சோதித்து அத்தனை சோதனைகளையும் தாண்டி என்ன குமர்றானா அப்படின்னு பார்த்த கடவுள். சாதாரண கடவுள் அவரு. அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி அதுல பாஸ் ஆன நான் சொல்லுவேன், நான் ஐயப்பா உன் புள்ள தோக்க மாட்டேன். ஏன்னா உன்னுடைய புள்ள. நான் மற்றவங்களோட பிள்ளையா இருந்தா நான் தோப்பேன். நான் உன்னுடைய புள்ள, நான் தோக்க மாட்டேன். நீ என்ன சோதிக்கிற சோதி, ஆனா உன் புள்ள ஜெயிக்க பிறந்தவன். நான் ஜெயிச்சிருவையா, நீ என்ன சோதிக்கிறியா சோதி. எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியோ கொடு. எவ்வளோ இப்போ இன்னைய வரைக்கும் கூட எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இன்னைய வரைக்கும் கூட எனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கான். கஷ்டத்தை கொடுக்காமலாம் ஐயப்பன் கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது. ஐயப்பன் இல்லை, எந்த கடவுளும் கிடையாது. கஷ்டம் கொடுக்காம எந்த தெய்வமும் கிடையாது. முருகராட்டம், விநாயகராட்டம், ஐயப்பனாட்டம், சிவனாட்டம், பெருமாளாட்டம் சும்மா பெருமைக்குன்னு சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு கடவுள் எனக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுக்க நல்லா வச்சிருக்காங்க. இதுதான் பொய்யான விஷயம். நான் நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஐயப்பன் எல்லாத்தையும் எனக்கு உணர்த்திருக்கான். அதான் தத்துவமசி உட்காந்து என்னை பேச வச்சுருக்கிறான் ஐயப்பன். ஏன்னா பணம் வச்சினர்களுக்கும் பிரச்சனையை கொடுத்துருக்கான், பணம் இல்லாதவனுக்கும் பிரச்சனை கொடுத்துருக்கான், இல்லாதவனுக்கும் பிரச்சனை கொடுத்துருக்கான். இங்க பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. அப்படியேப்பட்ட கடவுள் மீது பக்தி கொண்டவனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பாருங்க. ஏன்னா அந்த சோதனையை தாண்டினாதான் இறைவன் உன் வீட்டுக்குள்ள வருவான். அந்த சோதனையை தாங்கி அந்த மன தைரியத்தை நீ பக்குவப்படுத்தினால் மட்டுமே இறைவன் உன்னிடத்தில் வாசம் செய்வான். அப்படி அவன் சோதனையை எவ்வளவு என்ன சோதிக்கணுமோ, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க ஐயப்பன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்ற, சும்மா சொல்லக்கூடாது. என் கண்ணுல ஆனந்த கண்ணீரையும் வரவழைச்சான், கஷ்டத்துல வர கண்ணீரையும் வரவழைச்சான் ஐயப்பன். ஆனா அதை விட கஷ்டத்துல வர கண்ணீரை விட ஆனந்த கண்ணீர்ல அழ வச்சதுதான் உண்மை ஐயப்பன். அப்ப எவ்வளவு சுமையை தாங்கி வேணும் வணங்குறானான்னு பார்த்தான். அவன் பிள்ளையாச்சே, நான் ஜெயிச்சிருவனாச்சே. ஜெயிச்சு என் குழந்தைய ஐயப்பனை, என் தகப்பனை அன்னையாகவும் அப்பாவாகவும் குருவாகவும் குலதெய்வமாகவும் இஷ்டதெய்வம் என் ஐயப்பனை உள்ள வர வச்சேங்க. வர வச்சு டெய்லியும் அவருக்கு அபிஷேகம் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. டெய்லியும் அவரோட சரணத்தை சொல்ற பாக்கியத்தை கொடுத்தாரு. டெய்லியும் அந்த லோகவீர மந்திரத்தை சொல்ற பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, ஆதி பராசக்தி கருவறையில் உருவாகி பெற்றவன் இல்ல. அந்த கருவறையில் இருந்துதான் மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும் மகனாக பிறந்தான். ஆதி பராசக்தியின் கருவறையில் இருந்துதான் அந்த பெருமாளுக்கும் சிவனுக்கும் மகனாக பிறந்தான். அப்படிப்பட்ட அந்த ஆதி பராசக்தியின் 108 மந்திரத்தை உள்ள பதிவு செஞ்சாங்க ஐயப்பன். உள்ள ஐயப்பன் பதிவு செஞ்சான். பதிவு செஞ்சு அவன் சரணத்தை 108 விட தான் அம்மாவாகிய ஆதிபராசக்தியின் 108 சரணத்தை உள்ள மந்திரமா சொல்ல வச்சு எந்த பூஜை செய்தாலும் அந்த 108 மந்திரத்தை, அம்மாவுடைய மந்திரத்தை சொல்லுங்க. நீங்க வெள்ளிக்கிழமை சொல்றேங்க. எப்படிப்பட்ட கடவுளுங்க அவர் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.